ரஷ்யா உக்ரைன் சீஸ்ஃபயர் தொடர்பான மிக நீண்ட ரஷ்யா அமெரிக்கா விவாதம் ரியாதில் நடந்து முடிந்தது. இது தொடர்பாக பல செய்திகள் வருகின்றன. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு டெல்லியில் நடந்த ரைசினா டயலாக் நிகழ்ச்சி. பல நாடுகள் 17 நாடுகள் சேர்ந்து அவர்களின் இன்டெலிஜென்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி மற்றும் எக்ஸ்டர்னல் கான்ஃபிளிக்ட் தொடர்பான விஷயங்களை பற்றியே இவர்கள் பேசுகிறார்கள். இந்தியா ஷேரிங் செய்த அந்த நேரத்தில் ரஷ்யாவின் பிரதிநிதி பல பத்திரிகைகளுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்றாரு, இதற்குள்ள ரஷ்யாவுக்கு பல ஆர்வங்கள் உள்ளன, அந்த ஆர்வங்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கும். அந்த வழியில தான் அவர் இன்டர்வியூ கொடுக்கிறாரு. இந்த சவுதி இந்தியாவில் நடந்த இந்த விவாதம் தொடர்பாக சில விஷயங்கள் வந்துள்ளன. அல்டிமேட்லி இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போரின் உள்ளே அதிக லாபம் பெறுவது அமெரிக்காவே. காரணம், உக்ரைன் ஒரு பகுதியில் தங்கள் ரியர்த்தும் மினரல்ஸும் மற்ற பொருட்களும் எல்என்ஜி அனைத்தையும் கொடுக்கலாம் என்று சொல்கிறது. அமெரிக்கா தங்கள் கடனை தீர்க்க உக்ரைனை ரீபில்ட் செய்யவும் தயாராக உள்ளது. இந்த பக்கத்தில் ரஷ்யாவும் அதே போல் ஆஃபர் கொடுக்கிறது. அவர்களிடமும் இதே போல் மைன்ஸ் போன்றவை உள்ளன. அதை அமெரிக்கா பயன்படுத்தலாம். அல்டிமேட்லி இந்த 2 நாடுகளும் அமெரிக்காவின் காலில் விழுகின்றன. இதுதான் நான் டே 1 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. இவங்களுக்கு ஏன் அமெரிக்காவில் ஆர்வம்? காரணம், எக்கானமி பவர், வேர்ல்ட் மிலிட்டரி பவர். இதற்குள்ளே ரஷ்யாவின் டிமாண்ட் என்றால் அமெரிக்காவுடன் நல்ல ஒரு பிசினஸ் முறையில் ரஷ்யா முன்னேற வேண்டும். அதாவது உக்ரைன் இந்த பிடித்து எடுத்த இடத்துல எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை, அமெரிக்காவுடன் நல்ல உறவில் செல்ல வேண்டும். அமெரிக்கா சொல்லி முடிந்தால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடன் நல்ல டிப்ளமசியும் அதே போல வியாபாரம் மற்றும் ட்ரேட்டுடன் முன்னேறும். இந்த டயலாக் உள்ளே இந்த கன்வர்சேஷன் உள்ளே உங்களுக்கு நினைவிருக்கும், பிரிட்டன் சொல்லியுள்ளது சமாதான படை அவர்களின் தலைமையில் உக்ரைனில் இருக்கும் என்று. நிறுத்தம் ஒப்பந்தம் வந்த பிறகு 30 நாட்கள். அதே போல பிரான்ஸ் அதனுடன் ஒத்துழைக்கும் என்று சொன்னது. மற்ற பல ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ஒத்துழைக்கும் என்று சொன்னன. ஆனால் இவை அனைத்தையும் ரஷ்யா தள்ளிவிட்டது. அப்போது அமெரிக்கா ஒரு ப்ரொபோசல் வைத்தது, யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அதில் இந்தியா தான் தலைமை வகிக்கும். அதை ரஷ்யா வரவேற்றது. இந்தியாவின் கீழ் அங்கு ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வருவதாக இருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதன் டாக்ஸின் ஸ்டார்ட் செய்தது பேக்டோரில் இந்தியாவோட. அதற்கிடையில் ரஷ்யா சொன்னது, யுனைடெட் நேஷன்ஸை விட இந்தியன் ஃபோர்ஸ் வரட்டும், அவர்களுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம், அவர்கள் நியூட்ரலாக இருப்பார்கள். அந்த நாட்டுக்கு எந்த நாட்டுடனும் போர் செய்ய ஆர்வம் இல்லை. இதுவும் ஏகாதயம் ஒப்பந்தத்திற்கு வருகிறது. யுனைடெட் நேஷன்ஸின் ஃபோர்ஸில் இந்தியா ஹெட் செய்கிறது. இந்தியா ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், சமாதான படையாக உக்ரைனில் செல்கிறது. இதற்கான பணம் முழுவதும் உக்ரைன் தான் கொடுக்கிறது, இந்தியா கவர்மெண்டின். காரணம், அங்கு ஏற்படும் செலவுகளை ஏற்க உக்ரைன் தயாராக உள்ளது. இறுதியில் உக்ரைன் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. அங்கு சமாதானம் ஏற்படுத்துவதற்காக இந்திய படையின் பிரசன்ஸ், அதாவது ஃப்ரண்ட் லைனில் இந்திய படைதான் உக்ரைனில் சமாதான படையாக செல்கிறது. இது ஏகாதேயம் ஒப்பந்தமாக உள்ளது. இதன் ஃபைனல் லாப் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இப்படியும் செய்திகள் வருகின்றன. ஆனால் ரஷ்யா ஒரு காரணம் காட்டியும் இந்த நாடுகளும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனில் சமாதான படையாக வருவதில் ஆர்வமில்லை. இந்த நாடுகள் வந்துவிட்டால் அமெரிக்கா நேரடியாக தலையிடும். அதைவிட நல்லது சமாதான நியூட்ரல் நாடுகள் வருவதே. அதுதான் இந்தியா போன்ற நாட்டின் பிரசன்ஸ். பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுடன் இணைந்துவிட்டால் மேலும் எந்த எஸ்கலேஷனும் இல்லை. காரணம், ரஷ்யாவுடன் இந்தியாவுக்கு நல்ல உறவு உள்ளது, உக்ரைனுடன் இப்போது நல்ல உறவு உள்ளது. இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யா தொடர்பான பலரும் பல ஃபேன்களாக இருக்கும்போது உண்மையில நடக்கும் டிப்ளமசி என்ன, அதைத்தான் நான் இந்த விரலை சுட்டிக்காட்டியது. உண்மையில் என்ன நடந்தது? அதாவது உலகத்தில் இந்தியாவின் சூப்பீரியர் பவர் தான் காட்டப்படுகிறது. ஐரோப்பாவின் 2 நாடுகள், உலகத்தின் ஒரு பவர்ஃபுல் நாடான ரஷ்யா, சோவியத் யூனியனின் பழைய பகுதியாக இருந்த உக்ரைன், அங்கு சமாதான படையாக இந்தியா என்று சொல்லப்படும் மகா நாட்டின் படை அங்கு செல்லும் போது நமக்கு அமெரிக்கா போன்ற ரோல் கிடைக்கிறது. இதுதான் நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது. அமெரிக்கன் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மிடில் ஈஸ்டில் இதே போல் இந்தியன் பேஸ்கள் சவுதியிலும் யுஏயிலும் மற்ற நாடுகளிலும் இருக்கும். காரணம், ஒருபோதும் அவர்களுக்கு சைனா அங்கு ஏறக்கூடாது. இதுதான் இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனின் பிளான், அமெரிக்காவின் பிளான். காரணம், இந்தியாவை வளர்த்தெடுப்பது.
இது உலக போலீஸின் போன்ற ஒரு நிகழ்வாக இந்தியாவை கொண்டு வருவது. நான் இப்பொழுது இப்படி ஒரு வீடியோ செய்து இதை சொல்லும்போது, முன்பு நான் இந்த சவுதியை பற்றி சொன்ன போதும் யுஏஇயை பற்றி சொன்ன போதும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தன. அதன் காரணம், பேசிகளாக நீங்கள் இன்டெப்தாக அமெரிக்கன் ஜியோபாலிட்டிக்ஸ் மற்றும் ஐரோப்பியன் ஜியோபாலிட்டிக்ஸ் புரியாததால். ஏன் அமெரிக்கா இந்தியாவை கொண்டு வர விரும்புகிறது? காரணம், சைனாவை முழுமையாக அவர்கள் சப்ரஸ் செய்ய வேண்டும். இந்தியா என்று சொல்லப்படும் நாட்டை ஐரோப்பை விட மேலான நிகழ்வாக உலகின் முன் அமைக்க வேண்டும். இந்தியா தான் சமாதான படை, அவர்கள்தான் அங்கு சமாதான போலீஸாக செயல்படுகிறார்கள். இது ஒரு பெரிய ப்ரவுட் டு பி ஆன் இந்தியன். அந்த வழியில தான் இந்த ஒவ்வொரு டிஸ்கஷனும் செல்கிறது. காரணம், இந்தியாவுக்கு அதற்குள்ள முக்கியமான ரோல் கிடைக்கிறது. அங்கு பாதுகாக்க இந்தியா சென்று விட்டால் உறுதியாக உக்ரைன் என்று சொல்லப்படுவது இந்தியாவின் மிக நெருக்கமான நாடாக மாறும். இந்தியன் பிசினஸ் அங்கு நடக்கும். உண்மையில் இந்தியன் பிசினஸ்காரர்கள் இன்வெஸ்ட் செய்வார்கள். அங்கு கண்ட்ரி பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் அவர்களும். பின்னர் மேலும் எத்தனை வருடங்கள் உக்ரைன் என்று சொல்லப்படும் இடத்தில் இந்தியன் படைதான் இருக்கும். அதாவது இந்தியன் பேஸ் தான் அங்கு உருவாகும். அது ஒரு பயங்கரமான நிகழ்வு. காரணம், ஐரோப்பிய நாட்டில் சமாதான படையாக செல்வது இந்தியா தான். அப்போது இந்த உலக நாடுகள் அனைத்தும் நாம் என்ன சொன்னாலும், நீங்கள் இங்கே காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் என்ன சொன்னாலும், மோடி கவர்மெண்டிற்கு கிடைத்த பவர்ஃபுல் நிகழ்வு இது. அதாவது உலகத்தின் சமாதான போலீஸாக, உலக போலீஸாகவும் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை அங்கீகரிக்கின்றன. பொருளாதார ரீதியில் மட்டுமல்ல, அதாவது அமெரிக்கா ஒரு முறை செய்த ரோலை இந்தியா செய்ய போகிறது. அந்த வழியில் செல்லும் போதுதான் உக்ரைன் ரஷ்யாவின் உண்மையான ஸ்பியர் டீல் உருவாகிறது. மேலும் எந்த எஸ்கலேஷனும் இல்லை, சமாதானத்துடன் செல்கிறது. அதாவது முழுமையாக திரும்பி வருகிறது. அதேபோல் உக்ரைன் ரீபில்ட் செய்யும் போது இந்தியாவுக்கு மிகச்சிறந்த ரோல் உள்ளது. இதற்கான பணம் யார் கொடுப்பார்கள்? உக்ரைன் கொடுக்கும். அந்த ஒரு டீலுக்கு தான் மேலும் இது செல்கிறது. காரணம், ஈஸ்டர் நிறுத்தத்தில் தான் இரண்டு கட்சிகளும் சொல்கின்றன. காரணம், அங்குள்ள கிறிஸ்துவ தேவாலயங்கள் ஈஸ்டர் என்று சொல்லப்படுவது மிகவும் டிவைனாக காணப்படும் நிகழ்வு. அந்த நாளில் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்கா காரணமாக புஷ் செய்கிறது. முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொல்வது இந்தியாவின் ரோல். நாம் எங்கும் யாருடனும் நில்லவில்லை. இறுதியில் நாம் மற்ற அமெரிக்கன் அழுத்தத்தால் உக்ரைனுக்கு ஷெல்ஸ் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேர்ட் பார்ட்டி த்ரூ இவை அனைத்தையும் கணக்கிடும் போது இதற்குள் பிரயோஜனம் உண்டாக்கும் ஒரு நாடு அமெரிக்கா. இரண்டு நாடுகளும் அமெரிக்காவின் காலில் பிடித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலாம் என்று சொல்கின்றன. மற்றொன்று, இதற்குள் அதிக பிரயோஜனம் பெற்றது இந்தியாவுக்கு. காரணம், இந்தியாவுக்கு ஒரு பெரிய நிகழ்வாக உக்ரைனில் திறந்து கையில் கொடுக்கிறார்கள். அதாவது புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவுதான். போர் நடந்து முடிந்தால் அதன் பயனை எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லும் விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவ்தான் அதிலிருந்து பயன் பெறுகிறது என்பதுதான். இங்கே இந்தியாவும் அந்த போரின் பலனை பெறும் வழியில் செல்கிறது. அழகான கதை. ஒரு காலமிஸ்ட் எழுதி முடித்த அந்த கட்டுரையை நான் படித்து முடித்த போது புரிந்து கொண்டது என்னவென்றால், இந்தியாவின் சக்தி எவ்வளவு உலகளாவிய அளவில் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதுதான். அந்த திசையில்தான் ஒவ்வொரு நாளும் விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன.